இப்ப நான் சொல்ல போறத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஷாக்கிங்கா தான் இருக்கும். இந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த மேங்கோ 7up அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேவர் எல்லாம் விற்கிற அந்த ஜூஸ் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 ரூபா ஜூஸை குடிச்சு ஒரு குழந்தை இன்னைக்கு இறந்து போயிருக்கு. என்னாச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். இந்த விஷயம் நடந்தது திருவண்ணாமலையில. அந்த குழந்தைக்கு 5 வயசு, காவ்யஸ்ரீ அப்படிங்கிற அந்த குழந்தை இந்த ஜூஸ் பாட்டில், இந்த 10 ரூபாயில வரக்கூடிய அந்த மேங்கோ பிளேவர் இருக்கக்கூடிய ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சதுக்கு அப்புறம் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. கரெக்டா பிரீத் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே அந்த குழந்தை இறந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா தெளிவா சொல்லி இருக்காரு, இல்ல என் குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது, என் குழந்தை இறந்ததுக்கு காரணம் இந்த மேங்கோ ஜூஸ் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இப்போ போலீஸ் ஜூஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு போலீஸ் தான் சொல்லணும். சோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 ரூபாயில வரக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 7up ஸ்ப்ரைட்டே தப்பு. நினைச்சு பாருங்க, 10 ரூபாய்க்கு மாம்பழம் ஜூஸ் எவனாவது கொடுப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே அந்த சைடு நம்ம போக மாட்டோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனா நல்லதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு 10 ரூபா ஜூஸ்ல ஒரு 5 வயசு குழந்தை இன்னைக்கு இறந்திருக்காங்க.